எல்லாம் வரலாற்று ஆவணங்களை அளிக்கிற தமிழின எதிரிகள். அதிலிருந்து அனுப்பப்பட்ட நபர் தான் பா. ரஞ்சித்து ரஜினி குடும்பத்தினுடைய அடியாள். அது முழுக்க பார்ப்பன கும்பல், அவாள் கும்பல். பிசிகாவில் இருந்த ஆதவ அர்ஜுனாவை தாவேகா பக்கம் தள்ளி விட்டது திமுகவினுடைய அடியாளாக இருந்த ரவிக்குமார். அமித்ஷா உங்களுக்கு தொடர்பு கொண்டதைப் போல கருணாநிதி குடும்பம் உங்களுக்கு தொடர்பு. சிந்தனை செல்வம் போய் துர்கா ஹாலில் விழுகிறாரு. பிசிகா தொண்டை 95% தலைவரை பரிசீலனை பண்ணுங்க. ரவிக்குமாரை வெளியே வெட்டணும். இப்போ எல்லா பருவம் திமுகவுக்கு சொம்பு தூக்கியே இப்போ யார் அழிஞ்சு போனான்? பிசிகா அழிஞ்சு போனான். பிசிகா தொண்டை பூரா வெக்ஸ் ஆனதுக்கு என்ன காரணம்? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. இப்போ விசிகா இப்போ தாவேகாவோட கூட்டணி போன பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு மூத்த நிர்வாகிகள் இன்னைக்கு நீக்கப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக சங்கத்தமிழ் நீக்கப்பட்டிருக்காரு. இங்கே ஒரு பக்கம் பனையூர் பாபு முன்னாள் எம்எல்ஏ திமுக பக்கம் போயிட்டாரு. 1000 பேரோட போயிருக்காராம். 1500 பேர். ஆமாம், அது உண்மையாக திமுகவா பிசிகாவான்னு தெரியல. ஆமாம். என்ன காரணம் ஐயா? இப்போ பிசிகாவை பொறுத்த வரைக்கும் பிசிகா முழுக்க இப்போ ரவிக்குமார் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. ஓ, திரும்ப கட்டுப்பாட்டில் இல்லையே? இல்லை. இது இந்த புகாரை தான் சங்கத்தமிழ் சொல்கிறார். இந்த புகாரை தான் சங்கத்தமிழ் சொல்கிறார். சங்கத்தமிழ் என்ன கேட்குறாரு? அமித்ஷா இவருக்கு வாழ்த்து சொல்வதற்கு என்ன காரணம்? அதானே, எத்தனை தலித்துகளுக்கு அமித்ஷா வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்போ இவர் ஆர்எஸ்எஸ்ஸின் ஊடுருவலான்னு கேட்குறாரு. அமித்ஷா ஆர்எஸ்எஸ் காரணத்துக்கு தான் வாழ்த்து சொல்லுவார். நாகர்கோவில் இருக்கிற காலச்சூடு சுந்தர ராமசாமி கும்பல், அது ஒரு பார்ப்பன கும்பல். ஜெயமோகன் எல்லாம் வரலாற்று ஆவணங்களை அளிக்கிற தமிழின எதிரிகள். அதிலிருந்து அனுப்பப்பட்ட நபர் தான் ரவிக்குமார். இவர் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு சங்கத்தமிழை. நீங்கள் 8 சீட்டு திமுக கொடுத்தது. ரவிக்குமார் தன்னை தாண்டி யாருக்கு சீட் கொடுக்கக்கூடாதுன்னு கொண்டு போய் இளைய பெருமாள் மகனுக்கு ஒரு சீட் கொடுத்தார். இது தூண்டுதலை ரவிக்குமார் இருக்கிறார். யார்? சங்கத்தமிழை. நீங்கள் கட்சிக்கு உழைத்த எத்தனையோ பேர் இருக்கும்போது இளைய பெருமாள் மகனுக்கு கொடுக்க வேண்டிய தேவைன்னு கேட்குறாரு. இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லை. அதே போல் அந்த 8 சீட்டு எடுத்துகிட்டு மாரி செல்வராஜ் போய் உனக்கு ஒரு சீட்டு தரங்கிறாங்க. ஏன் இதுவரைக்கும் சிறுத்தை உழைச்சவன், அதான ஜெயிலுக்கு போனவன், கொடி கட்டினவன் ரத்தம் சிந்தனம் இல்லையான்னு கேட்குறாரு. அடுத்து ரஞ்சித்துக்கு உனக்கு ஒரு சீட்டு தரங்கிறார். ரஞ்சித்து ரஜினி குடும்பத்தினுடைய அடியாள். அது முழுக்க பார்ப்பன கும்பல், அவாள் கும்பல். அவர் அதுக்கு சொம்பு தூக்குகிற நபர் தான் ரஞ்சித். இல்லை, என்ன காரணம் ஐயா திரும்ப அதெல்லாம் தேடி போக வேண்டிய காரணம் என்ன? ரஞ்சித்தையும் மாரிதாசையும், அதாவது மாரி செல்வராஜையும் திருமா தேடி போல திருமாவை தேடி போக வைக்கிறார் ரவிக்குமார். இதுதான் சங்கத்தமிழ் குற்றம். அந்த ஒரு எதிர்ப்பு தான் திரு பனையூர் பாபு அன்னைக்கு திமுக நோக்கி போயிட்டாரு. அதான் காரணம். ஏன்னா வெளிச்சம் டியே அவர் தான் நடத்தி கேள்விப்பட்டான். இந்த 8 சீட்ல பனையூர் பாபுக்கு கொடுக்காமல் தடுத்தது ரவிக்குமார். தான். அப்போ ரவிக்குமார் தன்னை தாண்டி யாரும் ஒரு பெரிய தலைவராக வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். இப்போ ஆலோசனை சீட்டு கொடுக்காத காரணம் அவர் தானே? ஆமாம். இந்த பட்டியலை இறுதி பண்ணுவதே ரவிக்குமார் தான் திமுகவிடமிருந்து இத்தனை ஆண்டு காலம் அடிமையாக விசிகா விழுந்து கிடந்து அத்தனை பேர் தாவேகாவுக்கு போனதுக்கு காரணம் ரவிக்குமார் தான். திமுகவிலிருந்து நீங்கள் வெளியேறினீங்கன்னா கட்சியை உடைச்சிருவேன். யார் மிரட்டினது? ரவிக்குமார் தான் ஐவரணியை உருவாக்குனது. வன்னியரசு, ரவிக்குமார், சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ், SS பாலாஜி, இவர்கள் தான் ஐவர் குழு. இந்த ஐவர் குழுவுக்கு ஆலோசனை குழு யார்? ரவிக்குமார். அப்போ ரவிக்குமாரால் தான் இந்த விசிகா இயக்கம் அழிஞ்சு போனதுங்கிறார். அத்தனை பேர் தாவேகாவுக்கு போனது காரணமே முழுக்க ரவிக்குமாருடைய யோசனை தான். ரவிக்குமார் இல்லைன்னா
இவ்வளவு தாவேக்கா தலித்து வாக்கு அங்கே போயிருக்காது. திமுகவிலிருந்து உடைத்து கொண்டு தாவேக்கா பக்கம் போக வேண்டும் என்று விரும்பிய பொழுது அதை தடுத்து நிறுத்தி விசிகாவில் இருந்த ஆதவ அர்ஜுனாவை தாவேக்கா பக்கம் தள்ளி விட்டது திமுகவினுடைய அடியாளாக இருந்த ரவிக்குமார் தான். நீங்கள் இல்லை நம்ம தாவேக்கா போயிடலாம், கட்சியை உடைச்சிருவேன். தாவேக்கா பக்கம் விசிகா போனால் கட்சியை உடைச்சிருவேன். திமுகவினுடைய ஆதரவோடு திருமாவை மிரட்டி இப்போ ஒரு ஆள் இல்லை, எல்லாம் அங்கே போயிட்டான். இதற்கு காரணமே ரவிக்குமார் தான் குற்றம் சுமத்துறாரு விசிகா சங்கத்தமிழ. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. கட்சி கட்டுப்பாட்டை மீறி 3 மாத காலம் தற்காலிக நீக்க என்ன காரணம், இதுக்கு பதில் சொல்லுங்கிறார். அமித்ஷா உங்களுக்கு தொடர்பு கொண்டதை போல கருணாநிதி குடும்பம் உங்களுக்கு தொடர்பு. சிந்தனை செல்வம் போய் துர்கா காலில் விழுகிறாரு. ஆட்டாங்க மாறு அத்து மீறு தீமிரி 7 திருப்பி அடி. ரவிக்குமார் போய் பொன்முடி பொண்டாடி காலில் விழுகிறார். கேள்விப்பட்டீங்களா? அப்போது இதெல்லாம் தான் விசிகாவுடைய வீரமான சங்கத்தமிழன் கேட்குறாரு. அப்போ அடுத்த திமுக வருகை ரவிக்குமார் ஐயா அப்படியா? திமுக போயிடுவாரா? எப்படி? திமுக தான் முடிஞ்சு போச்சு. இப்போ தாவேக்காவில் முதல் சீடை துண்டை போட்டு வச்சுட்டார். திரும்ப வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம் தாவேக்காவுக்கு. இதை ஏற்றுக்கொள்ளாமல் வன்னிக்கு அமைச்சர் கொடுத்தே ஆகணும்னு அடுத்து இவர் 29 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தாவேக்கால் இப்போ என்ன போட்டு வச்சிருக்காரு? துண்டு போட்டாரா? இப்போ வன்னி அரசு திருமாவை மதிப்பதை விட ரவிக்குமாரை தான் அதிகம் மதிக்கிறாருங்கிறார். ஏன்னா விழுப்புரம் தொகுதியில் எலெக்ஷன் நிற்கும் போது திண்டிவனத்தில் தான் அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆமாம், அங்கே கொண்டு போய் வன்னியை நிறுத்துறாரு. ஜெயிச்சிடலாம். அப்போ மூளை யார்? ரவிக்குமார். திமுக 30 கோடி ரூபா வாங்கி 15 கோடி செலவு பண்ணிட்டு 15 கோடி ஆட்டையை போட்டார். பண்ணி பொண்டாடி பஞ்சாயத்து பண்ணி மீறி வாங்கியிருக்கு. அப்போது இத்தனை வேலைகளையும் செய்தவர் தான் ரவிக்குமார். அப்போது ரவிக்குமார் திமுகவுக்கும் விசுவாசமாக இல்லை, தாவேக்காவுக்கும் விசுவாசமாக இல்லை, விசிகாவுக்கும் விசுவாசமாக இல்லை. இதெல்லாம் தெரியாது ஐயா. இப்போ விசிகா தலைவர் திருமாவர்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன். அதை இவர் ஏதோ ஒரு வகையில் நிர்பந்தப்படுத்துகிறாருன்னு இந்த புகாரை சொல்கிறார் சங்கத்தமிழ். அப்போ இதெல்லாம் கட்சிக்குள்ளே பேசணும். பல நாள் பேசிட்டேன், பல மாதம் பேசிட்டேன், பல வருஷம் பேசிட்டேன், எடுபடலை. அதனால தான் நான் விசிகா தொண்டர்களை கொண்டு போய் சேர்க்குறேன். இந்த செய்தியை தொண்டர்கள்ட்ட போய் ரவிக்குமார் தான் காரணம். ரவிக்குமார் தான் இவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணமே ரவிக்குமார் தான். அப்போ ரவிக்குமார் யாருன்னு தொண்டர்கள் அடையாளப்படுத்துவது என்னுடைய வேலை. ரவிக்குமார் என்ன தொண்டர்கள்ட்ட என்னை பிரிக்கிறார், அதனால் கட்சி விட்டு நீக்கினேன். ராத்திரி 12 மணிக்கு நள்ளிரவில் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி 12 மணிக்கு கட்சி விட்டு இடைக்கால நீக்கம். அப்போ தலைவர் காலையில் மனசு மாறிடுவார், நைட்டே கைது போடு. இதுவும் யார்? ரவிக்குமார் தான். அப்போது விசிகா தொண்டை 95% தலைவரே பரிசீலனை பண்ணுங்க, ரவிக்குமாரை விரட்டணும். இப்போ எல்லா இப்போ ட்வீட் கட்டி தூக்குறாங்க, உள்கட்சி பூசல் நடக்குது. ஆமாம். அப்போ ரவிக்குமார் மீது பல புகார்கள் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. இத்தனை ஆண்டு காலம் திமுகவுக்கு சொம்பு தூக்குவதற்கு காரணமே ரவிக்குமார் தானே. 10 ஆண்டு காலம் திமுகவுக்கு சொம்பு தூக்கியே இப்போ யார் அழிஞ்சு போனான்? விசிகா அழிஞ்சு போனான். விசிகா தொண்டை பூரா வெக்ஸ் ஆனதுக்கு என்ன காரணம்? விசிகா திமுகவின் சொம்பு. இப்படி களம் மாறி அத்தனை தலித்து வாக்குகள் எங்கே போயிடுச்சு? தாவேக்காவுக்கு. இனி திரும்பி வருமா? விசிகாவுக்கு வராது. அப்போது இந்த இவ்வளவு பெரிய இழப்புக்கு காரணமானவரை நான் பொது வழியில் சொல்கிறேன். கட்சி விட்டு நீக்கலாலும் சரி, எதை விட்டு நீக்கினாலும் சரி, நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இப்போ கட்சி விட்டு நீக்கிற போகிற எனக்கு சுதந்திரம். இப்போ நான் எதுனாலும் பேசலாம், எது வேண்டுமானாலும் பேசலாம். ரவிக்குமாருடைய ஆதி அந்தம் வங்கி மேனேஜராக இருந்து இன்றைக்கி எப்படி பல கோடி வந்தது? அவருக்கு பல 100 கோடி எப்படி வந்தது? KK நகரில் எப்படி நம்பர் 2 இருக்குது? சின்ன வீடு எப்படியா வந்தது?
மணல் கேணி அது ரகசியம் நான் வெளியிடுவேங்கிறார். மணல் கேணி ரகசியம் இருக்கு, பசுவும் கன்றும் ரகசியம் இருக்குங்கிறார். இப்படி பல ரகசியம் வெளியே வரும். பல ரகசியம் சங்கத்தமிழன் வெளியிடுவாருன்னு நினைக்கலாம். ஆமா, ஏன்னா முதல்ல தான் ஒரு கட்டுப்பாடு இருந்தது, இப்போ ஃப்ரீடம் கட்டும் கிடையாது, பாடும் கிடையாது. அதனால ரவிக்குமாருடைய ஆதி அந்தம். இவர் RSS உளவாளிங்கிறார். காலச்சூடு கும்பலில் இருந்து வந்த ஜெயமோகன் பார்ப்பனா கும்பலுடைய உளவாளியாக தலித் இயக்கத்துக்குள் ஊடுருவி தலித் இயக்கத்தை நீங்கள் உருமாற்றிய பெரும் துரோகி. 3 மாத காலத்தில் அவரை அம்பலப்படுத்தாமல் ஓய மாட்டேன். நான் துபாய்க்கு வேலைக்கு போனாலும் சரி, துபாயில் தான் ஒரு பொறியாளராக இருந்திருக்கார், அதுக்கு பிறகு தான் இங்கே வந்திருக்கார். அப்போது நான் துபாய்க்கு பொறியாளராக போனாலும் சரி, கூலியாளாக போனாலும் சரி, அம்பலப்படுத்தாமல் ஒரு வங்கி வேலை பார்த்த ஒரு வங்கி ஒரு கடைநிலை ஊழியருக்கு பல கோடி எப்படி வந்தது, இத்தனை சொத்துக்கள் எப்படி வந்தது, PW ஹைவேஸு எல்லாத்துலேயும் பேரம். கருணாநிதி கும்பிட்டு விழுந்து கருணாநிதி கடலூர் மாவட்டத்தில் நடக்கிற அத்தனை கமிஷனும் இவருக்கு தான் வருது. இவருக்கு தான். இவருடைய சொத்து மதிப்பை நான் வெளியிடுறேங்கிறார். கண்டிப்பாக தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.